வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். வெற்றிகள் நிறைந்திருக்கக்கூடிய வாரமாக தான் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உபஜயஸ்தான அதிபதி புதன் தன்னுடைய அதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தான சேர்க்கை நிகழ்ந்திருக்கிறதால தொடர்ந்து உங்களுடைய ஆலோசனைகளில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தம் சாதகமாக கிடைக்கும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வம் காட்ட போறீங்க. திறமையான பேச்சு மூலமாகவே பல பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு. நல்ல வேலையில் முயற்சி செஞ்சீங்கன்னா யோகங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும். நண்பர்கள் வழியில் உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்கள் போகுது. கணவன் மனைவிக்கிடையே கூட ஒரு அந்யோன்யம் புரிந்துணர்வுங்கிறது இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம். எந்த தொழில் துவங்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வீடு வாகன முயற்சி பழிக்கும். அஷ்டம சனி முடியக்கூடிய நேரமாக இருக்கிறதால காரிய தடை கால தாமதம் எல்லாமே நீங்கி இனி உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம். ஒரு சில வழிபாட்டு முறைகளையும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தாவே போதும். இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரம்னு சொல்லலாம். மேலுமே தொடர்ந்து கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் குடும்ப ரீதியாக குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையின்னு பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் பரிகாரங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் தாராளமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்பட்டிருக்காது. சனியோட பார்வை ராசியில் பதிஞ்சிருந்ததால குடும்பத்தில் ஒரு பிணக்குகள் சண்டை சச்சரவு தான் அதிகரிச்சிருக்கும். எந்த வேலையை செஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சிருக்க முடியாது. யாருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாலுமே அதை நிறைவேற்றிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். சனியோட பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிஞ்சிருந்ததால பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலம். பூர்வீக சொத்துக்கள் மாதிரியான விஷயங்களும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்க சொல்லக்கூடியது நீங்க போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதார பற்றாக்குறை நீங்கி சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க. புதிய கடன் பெறக்கூடிய வாய்ப்பை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும். இனி உங்களுக்கு உங்கள் திறமைக்குண்டான அங்கீகாரம் பொருளாதார நிலையில ஒரு தன்னிறைவு இது எல்லாமே தாராளமாக ஏற்படுன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலத்தில் குடும்ப முன்னேற்றம் கூடி வரும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் வீட்டில் சுப சடங்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் துணிவும் தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்படையக்கூடிய நேரம். வேலை ரீதியாகவும் இந்த நேரம் சுயதொழில் தொடங்கணும்னு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் சிறப்பான பலனை பெற முடியும். சனி பயிற்சி காலத்தில் இந்த முறை குரு பயிற்சி நிகழ்றதால தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதை கூடி வரும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. தொழிலில் புதிய முதலீடு செய்யறது நீங்கள் இழந்த செல்வத்தை மீண்டுமே வர வைக்கக்கூடிய வாய்ப்பு. பெண் குழந்தைகளாக இருந்தால் இந்த நேரம் உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். கொஞ்சம் இந்த நேரத்தில் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலர் கடகத்தில் இந்த நேரம் குரு சந்திரிக்கும் பொழுது இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையிலுமே சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலுமே எந்தவித பாதிப்புமே இல்லை. கொஞ்சம் வியாபார ரீதியாக போட்டி அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமாக செவ்வாய்க்கிழமை தோறுமே கந்தவள் முருகனை நீங்கள் வழிபாடு செஞ்சு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். வீட்டுக்கருகில் எந்த கோவில் இருந்தாலுமே சரி 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வர்றது வாழ்க்கையை வளமாக்க உதவுனே சொல்லலாம். பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சந்திரனை பொறுத்த வரைக்குமே வசீகரமான ஒன்று சொல்லலாம். இதனால இயல்பிலேயே என்னவோ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு வசீகரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க. முக வசீகரங்கிறது உங்களுக்கு இயல்பிலேயே அமைஞ்சிருக்கும். சந்திரனை பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரே மாதிரியான மனநிலை இருக்கிறதில்ல. 15 நாட்கள் தேர்ந்து 15 நாட்கள் வளர மாதிரி தான் மனித மனம், அதாவது கடகராசி அன்பர்களுடைய மனமும் சில நேரங்களில் தன்னம்பிக்கையை நீங்கள் செயல்படுற பட்சப்ப இன்னொரு சமயத்தில் நீங்கள் சோர்வாக தான் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கை அன்பு செலுத்துறது ஆற்றல் அமைதி எல்லாமே நிறைஞ்சு தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் மனம் தடுமாற்றங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தலையில் சூடு இருக்கக்கூடியதும் அந்த சந்திர பகவான் தான். திருமலை வாசன் திரு வெங்கடமுடியானும் கண்களை கொண்டிருக்கக்கூடியது அந்த சந்திரன் தான். இப்படிப்பட்ட சந்திரனை நீங்கள் அதிபதியாக கொண்டுட்டு எந்த வகையிலும் மனச்சோர்வுங்கிறது வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்பட்டாலுமே நிச்சயமாக வெற்றிங்கிறது கிடைக்கும்.
கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறதால எல்லா வகையிலும் நீங்கள் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. தீர ஆலோசனை செஞ்சு செயல்கூடிய பட்சத்தில் இந்த நேரம் உங்களுக்கு துணிந்த பின்னாடி துயரம் இல்லைன்னு சொல்லலாம். சொல்லுக்கேற்ற மாதிரியே நண்டுபிடி போட்டாவது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்களால் இந்த நேரம் செய்ய முடியும்னு சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப பலசாலிங்க, தைரியசாலிங்க, அறிவாளி, புத்தி கூர்மையானவங்களும் கூட. கலைகளில் ஆர்வங்கிறது மிகுந்திருக்கும். நீர் இருக்கிற பகுதியில் வாழணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க. பெரும்பாலுமே உங்களுக்கு சிந்தனைங்கிறது சிறப்பு. குடும்ப வாழ்க்கையில் அக்கறையோட தீர்க்கமான பார்வையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இனி நீங்கள் எதுவாக இருந்தாலும் எளிதில் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். தீர ஆலோசனை செஞ்சு செய்யுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். இயல்பிலேயே ஒரு மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க நீங்கள். தாய்மை உணர்வு கொண்டவங்களும் நீங்கள் தான். தாய் பாசத்துக்கு அடிமையானவங்களும் நீங்கள் தான். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது. எந்த ஒரு காரியத்தை எடுத்ததுமே நீங்கள் எடுத்தும் கவுத்தும் செய்யாதீங்க. ஒரு தடவை நீங்கள் தீர ஆலோசனை செஞ்சு செய்யுங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய விடாமுயற்சியும் கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய குணத்தாலையும் இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி உண்டாக போகுது. அதே மாதிரி இந்த நேரத்தில் நண்பர்கள் வகையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழு கவனமும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் செலுத்துறது மட்டும்தான். இன்பமும் துன்பமும் இணைந்து தான் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதமாக இருந்தாலும் சரி, பண ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். அஷ்டமத்து சனி வக்கர நிவர்த்தியாக வலுவும் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க. இயல்பிலேயே உங்களுக்கு இந்த நேரம் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, மனக்குழப்பம் தடுமாற்றங்கிறது இருக்கத்தான் செய்யும். திடீர்னு விரைங்கிறது வரதால மனசில் ஒரு நிலையில் இருக்காது. ஒரு தொகையை செலவழிஞ்ச பின்னாடி தான் இன்னொரு தொகை கைக்கு வர மாதிரி இருக்கும். நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் தான் கூடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நழுவ விடாமல் சூழ்நிலையை சாதகமாக மாற்றிக்க பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தை பொறுத்த வரைக்குமே எதையுமே நீங்கள் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செய்கிறதா நல்லது. ரிஷப ராசியில் சந்திரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரத்தோடு தான் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்குமே 6, 9 மாதிரியான இடத்துக்கு அதிபதியாக குரு வக்கரம் பெறப்ப உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரும். நீங்கள் நினைச்ச பொருள் கிடைக்கிறதுல ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி தோன்றி மறைஞ்ச ஒரு சின்ன சின்ன வியாதிகள் இந்த நேரத்தில் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்த பாருங்க. ரொம்ப முக்கியமாக உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதுவாக இருந்தாலும் உங்கள் வசமாக வச்சிருக்க பாருங்க. கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நேரம். மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரம் குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறதால பூர்வீக சொத்து பிரச்சனைங்கிறது தலை தூக்காமல் இருக்காது. எச்சரிக்கைங்கிறது இந்த நேரத்தில் தேவைப்படுது. எதிர்களோட தொல்லையும் அப்பப்போ ஏற்படலாம். மன கவலைங்கிறது இந்த நேரம் அதிகரிக்கும். தொடர்ந்து நீங்கள் யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது நல்லது. கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உங்கள் சனியை இந்த நேரம் பார்க்குறாரு. அதே நேரம் அஷ்டம சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால செவ்வாய் பார்வை இருக்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நல்லது இல்லைன்னு சொல்லலாம். உடல் நலத்தில் திடீர்னு செலவு ஏற்படலாம். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையில் இருக்காது. அடிக்கடி தடுமாற்றம், ஒரு இரட்டிப்பு சிந்தனை தான் இருக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக பின்னாடியே வந்து நிற்கக்கூடிய நேரம். ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலம்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்களில் கார்த்திகை 18க்கு பின்னாடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமாக அமைய போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து ஒளிமயமான எதிர்காலம் அமையக்கூடிய வாய்ப்பை நண்பர்கள் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தருவாங்க. கடகராசியில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை 18க்கு பின்னாடி வக்கரம் பெறதால யோகம் செய்யக்கூடிய கிரகம் வக்கரம் பெறது உங்களுக்கு நல்லது தான். தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கும். தொழிலில் மாற்றம் செய்யலாமாங்கிற மாதிரி யோசிப்பீங்க. நண்பர்களை நம்பி மட்டும் ஒப்படைக்காதீங்க. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்களே செய்யுங்க. பிள்ளைகள் ரீதியாகவும் இந்த நேரம் நீங்கள் ஒரு பார்வை செலுத்துறது நல்லது. வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மாணவர்கள், கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, பெண்கள் எல்லாருக்குமே இந்த நேரம் உங்கள் முயற்சியின் பேரில் எதுலையுமே வெற்றி பெற முடியும். தொடர்ந்து இந்த நேரத்தில் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம். மொத்தத்தில் கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, அனுபவமிக்கங்களுடைய ஆலோசனையும் பெரியவங்களுடைய ஆலோசனையும் கேட்டுட்டு வர பாருங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால வெளியிடங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான். புதுமையான விஷயங்களை செயல்படுத்துறதால திறமையான பேச்சுக்கள் மூலமாகவும் பாராட்டு பெற போறீங்கன்னு சொல்லலாம். தந்தை வழி ரீதியாகவும் அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். தொடர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக தேய்பிரை அஷ்டமியில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வெற்றிங்கிறது நிச்சயம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.